ஃபேமிலிஸ் நாங்க தான் உங்களுடைய எலிய கப்பல் லெக்சரோட நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருமே தமிழ்ல பார்த்துருப்பீங்க. எஸ், இன்னைக்கு வந்து மாட்டுப்பொங்கல். எல்லாருக்குமே இனிய மாட்டுப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ இன்னைக்கு வந்து மாட்டுப்பொங்கல். நம்ம தென்காசிக்கு வந்தாச்சு கீரமங்கலத்துலேருந்து. நேற்று நைட்டே பொங்கல் அன்னைக்கு நைட்டே நம்ம இங்கே வந்தாச்சு. ஆமாம், நைட்டு 11 மணிக்கெலாம் வந்துட்டோம். ஸோ எதுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வந்து இன்னைக்கு வந்து லெச்சோட அவுட்ஃபிட் வந்து பாத்தீங்கன்னா பழைய வேட்டி உங்கள மாதிரியா நீங்க ஷர்ட் அண்ட் அப்படி போனா புதுசு ஒன்னு வாங்கி கொடுங்க. சோ என்னோட அவுட்ஃபிட் பாத்தீங்கன்னா just looking like a wow. இது வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. நமக்கெல்லாம் ஒரு சட்டை 500 ரூபாய்க்கு எனக்கு எடுத்து ஃபேண்ட் இருக்குன்னு சொல்லி வேணான்ட்டேன், வேட்டி இருக்குன்னு வேணான்ட்டேன். நீ த்ரெட் பண்ண போனால ஒரு ட்ரெஸ் வாங்கிடுவ, சும்மா பைக்ல போனால 2 ட்ரெஸ் வாங்கிடுவ. நான் த்ரெட் பண்ற கடைக்கு மேல தான் நம்மளோட கிளாம் ஜோ கடை இருக்கு. ஆக்சுவலி பில்ல கூட இன்னும் நான் கிழிக்காம வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், குத்துதிப்பேன். ஸோ கிளாம் ஜோ கடை இருக்கு. அதுக்கு வெளியில வந்து நம்ம இந்த ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டேன். என்னடா அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா 200 ரூபா கொடுத்து வாங்கினேன். ஸோ இது வந்து நம்ம கிளாம் ஜோ கடையில் அவைலபிளாக இருக்குது. ஷால் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நம்ம போட்டுக்கலாம். இரு, கட் பண்ணிடாத பொறாமையில. நல்லாவே இல்லை. சரி, இப்படி போட்டுக்கலாம். ஸோ ஃபேண்ட் வந்து தனியாக வாங்கினது. அது நான் வாங்கி கொடுத்த ஃபேண்ட். எஸ், ஆங்கிள் ஃபிட் ஃபேண்ட். நமக்கு ஒன்று வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பார்த்து பண்ற வேண்டியதா இருக்கு. ஆசைப்பட்ட ஒன்று அந்த கேன்சல் பண்ண வேண்டிய அப்பலாம் என்ன நான் என்ன சொல்ல முடியும் சொல்லு பாப்போம். இல்ல, நான் உனக்கு நான் ட்ரெஸ் எடுக்க சொன்னேன், அது வேண்டாம்னு. போ. சரி, ஓகே. இப்போ எங்க போற? பொங்கல் வைக்க போறோம். பொங்கலா? எஸ், நம்ம வீட்லயே தான் பொங்கல். சரி, ஓகே, வா போ. வா, வாங்க. வைக்கவே தெரியாது, வைக்க போற. நைஸ், ஓகேவா? பெர்ஃபெக்ட். நெருப்பு சுடுனா நின்னுக்க, சாமி கும்பிடு. நெருப்பு அதுல பானை போடு. நேரம் வை. ஓகேவா? சாமி கும்பிடு. எப்படி
இது வந்து நம்ம வீட்டு பொங்கல். இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல். அதனால நம்ம வந்து நம்மளோட வீட்டில் வந்து தென்காசியில் வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ வீட்டுக்கு வந்து 1 வருஷம் ஆக போகுது. பட் இருந்தாலும் பொங்கல் வைக்கலை நம்ம. அதனால் பொங்கல் வச்சிடணுமேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம். லெச்சும் ப்ளூ தர்ஷ்குட்டி வந்து அவனோட பர்த்டே ட்ரெஸ்ஸு அன்னைக்கு போட்ட பர்த்டே ட்ரெஸ் இன்றைக்கி தான் போடுறான். இன்றைக்கி தான் நானும் போட்டு விடுறோம். ஸோ பால் பொங்கும், வாங்க பார்க்கலாம். பொங்க போகுது. பொங்கலை லேட்டாகும். இப்போ தான் வெள்ளைக்கட்டி உடச்சிக்கிட்டு இருக்கா. கரலே சொல்லுங்க. கீழே பாத்திர பக்கத்தில் உட்காராதீங்கிற பக்கத்துலேயே உட்காந்து வேர்த்து ஊற்றிட்டு இருக்காங்க. வேர்க்க தான் செய்யும். தர்சன் விளையாண்டுட்டு இருக்காரு, செல் நோண்டிட்டு இருக்காரு. அவர் வேலையில் கரெக்டாக இருப்பார். அப்போ தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாப்புல. ஹீட் இல்லை இங்கிட்டு நான் அவ்வளோதானே. ஸோ வெந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. இங்கே பாருங்க வேணா ஏ போடுமா போட போட அப்படியே கிண்டு. அது கலக்க கலக்க அது கட்டி கரையும் கரையும். நீ கலக்கணும் அதுக்கு ஏற்றாப்புல நல்லா. பரவாயில்ல விட ஹீட்டு கிண்டு கிண்டு வச்சிரு. போட்டாச்சு. புருஷனை பார்த்தீங்களா உட்காந்து கிண்டிட்டு இருக்காரு. மை ஸ்வீட் ஹஸ்பண்ட். ஆமாம் நேற்று மாமா தான் கிண்டி உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் அக்காவும் பானையை வச்சோம், போஸ்ட் கொடுத்தோம், அரிசி போட்டோம், போஸ்ட் கொடுத்தோம். அவ்வளோதான். மிச்சது எல்லாம் அத்தையும் மாமாவும் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அதாவது வச்சோம். நீயும் உங்கள் அண்ணன் என்னடா பண்ணீங்க நேற்று? மேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்களா? பிள்ளைக்குட்டியிலே மேய்ச்சி பிள்ளைக்குட்டியில ஆமாம். அது ஒரு ஆமாம். சார் நம்ம நேற்று கீரமங்கலத்தில் பொங்க கேட்கும்போது தர்ஷ்குட்டி மட்டும் இருக்க மாட்டான். ஏன்னா அவன் வந்து தூங்கிட்டான். அவன் இப்போ நேற்று ரொம்ப வரத்தான் வந்து அழுக தூக்கத்துக்கு. ஏன்னா அவன் திடீர்னு தூக்கமா என்னன்னு தெரியல அவனுக்கு. செம்ம அழுக. நீ பாடுறா. ஓகே இருட்டாக இருந்துச்சு, அதான் பிரைட்னஸ் கூட்டினேன். சாமியார் வேஷ்டி கட்டும் சாமி. சாமி சும்மா. சரி ஃபஸ்ட் டைம் நாங்கள் தனியாக கொண்டாடுற ஒரு வெண்பொங்கல். நெட்டி தங்கம். எஸ் ஃபஸ்ட் டைம் தனியாக கொண்டாடுறோம். அதுவும் உம்பா பொங்கல் அன்னைக்கு கொண்டாடுறோம். என்ன பொங்கல் இன்னைக்கு? என்ன பொங்கல்? பொங்கல். அதனாலயா என்னன்னு தெரில. நம்ம மாட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்க வைக்கிறோம். ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து பொங்க வைக்கலை. ஸோ அதனால் பொங்க வைக்கணும்னு நினச்சோம். அது மட்டும் இல்லாமல் கீரமங்கலத்தில் இருக்கலான்னு நினச்சோம். கரும்பே இல்லை. ஆனால் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சா? ஏன்னா இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி கறி எடுப்பாங்க. இன்றைக்கி நாளைக்கெலாம் கொஞ்சம் கறி எடுக்கிறதுனால அந்த கடை மட்டும் இருக்குது போல். ஓகே நான் இப்போ வந்து நெய்யை வறுத்து எடுத்துகிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்கள். நெய் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு ஒன்றையும் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு லெச்சு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் எப்படின்னா அரிசி வேகிறதுக்கு முன்னாடியே வெள்ளைக்கட்டி போட்டோம். வேகமோ வேகாதோங்கிற ஒரு டவுட். ஆனால் எப்படி சாப்பிட்டு பாருங்கள். நாங்களே தனியாக செஞ்சு ஊது ஊது ஊதுடா. ஊதுனாதான்டா டேஸ்ட்டே தெரியும். சரி உங்கள் அம்மா வச்ச பொங்கல் நல்லா இருக்கா, நான் வச்ச இருக்கா? பதில் பதில். நல்லாதான் இருக்கு இதுவுமே. ஓ இதுவுமே நல்லா தான் இருக்குன்னா நீ திறமை கிழிச்ச திறமை. உன் திறமையை தூக்கி குப்பையில தான் போடணும். எனக்கு என்னன்னு தெரியல. நான் நல்லா சமைக்கிறேன். நல்லா சமைப்பா, நல்லா பண்ணுவா. ஆனால் எனக்கு சமைச்சு மட்டும் போட மாட்டா.
சரியா? இனிமே சமைச்சு போறது அருள்தான். இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து சிக்கன் எடுத்தோம். இன்னைக்கு 1/2 கிலோ தான் எடுத்தோம் 2 பேருக்கு. ரொம்பலாம் எடுத்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. 2 பேருக்கு 1/2 கிலோ தான் எடுத்தேன். பட் ஆனால் நல்லா பண்ணியிருக்கா. ஆனால் சோறு கொஞ்சமாக வச்சிருக்கா. நான் தான் இவ பண்ணானா நல்லா சாப்பிட முடியும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பண்ண மாட்டான். இனிமே ஃபுல்லாக இவ தான் சமைக்க போறா. எனக்கு பிரச்சனையே கிடையாது. நிம்மதியாக சாப்பிட முடியும். என்ன இல்லை ஏன் முடியாதுங்கிறியா? உன்னை போட்டு கொல்லுவேன். வேலை போட்டு கொல்ல போறேன். இனிமே ட்ரை பண்றேன்னா கிடையாது. இனிமே உன்னை வேலை வேணா வெயிட் லாஸ் பண்றதுக்காண்டி உங்களுக்கு வந்து வேலை தான் அதிகமாக கொடுக்கணுமா, வீட்டு வேலை. அதனால மேடம் வந்து நான் 2 நாள்லேருந்து ஒரே ஒர்க் அவுட் தான். ஓகேவா? நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னேன். நல்லா நான் சொன்னேன். சூடு வாய்ப்புலாம் வந்துருச்சு எனக்கு. செம்மையா ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையிலேயே முறையா என் புருஷன் புள்ளியோட சேர்ந்து தனியாக பொங்கல் வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிடுற அதோட ருசி வேற. அது மட்டும் இல்லாம இந்த இது வெண்பொங்கல் இல்ல சக்கரை பொங்கல். சாரி, சக்கரை பொங்கல். அது மட்டும் இல்லாம இந்த அரிசி நம்ம முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்த அரிசி. பாதி அரிசி அது, பாதி அரிசி இது. பாதி அரிசி எடுத்து வச்சிருக்கோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ கோயில்ல வந்து கோயிலுக்கு போய் பொங்க வைக்கிறதுக்கு பாதி அரிசி எடுத்து வச்சுக்கோம். 3 பேர் நல்லபடியா கோயில் போயிட்டு வந்தாச்சு. ஸோ அப்படியே போகிறதுக்கு முன்னாடி பொங்கல் வைக்கக்கூடாதான். போயிட்டு வந்ததுக்கப்புறம் பொங்கல் வைக்கணுமா. ஸோ பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை போய் பொங்கல் வைக்கலாம்னு சொல்லி இருக்கிறோம். அத்தைட்ட இன்னும் கேட்கல. அக்கா மச்சாட்டி இன்னும் சொல்லலை. வீரோட தான் சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி தான் கேட்கணும். அன்றைக்கி வைக்கலாமா இல்லாட்டி வேறு எதுவும் நல்ல நாள் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சொல்லணும். என்னடா? ஓகேவா? ஓகே.